ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் ரவிந்த். ரெட்மி அவங்களுடைய பாப்புலரான நோட் சீரிஸ்லேருந்து அடுத்து என்ன ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க அப்படின்றத பற்றி ரெட்மியை இப்போ அஃபிஷியலாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் பக்கத்தில் ஒரு சின்ன போஸ்டர் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரில் நியூ நோட் 1S கம்மிங் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபாண்ட்டோட ஹைலைட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக ரெட்மியுடைய நோட் சீரிஸ்லேருந்து அடுத்து வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 11S தான் அப்படின்றது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டரில் கேமராவை தான் அவங்க ஹைலைட்டே பண்ணியிருக்காங்க. அந்த நோட் அப்படின்ற வேர்டிங்கில் ஓ அப்படின்ற லெட்டர்ல கேமராவுடைய லென்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல மெயினா கேமராவை தான் ஹைலைட் பண்றாங்க. கேமரா சென்ட்ரிக்கா இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு அப்கிரேடேஷன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. அதோட சேர்த்து இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவுடைய BIS சர்டிபிகேஷன் சைட்டிங்லயுமே லிஸ்டிங் ஆயிருக்கு. அதனால ரொம்பவே கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகிற இந்த ரெட்மி நோட் 11S இந்த ஸ்மார்ட் போனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க இந்த ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் இருக்க போகுது, யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் போனுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவும் போல டிசைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். அந்த வகையில் இந்த ரெட்மி நோட் 11S இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்க போகுது, அவுட்லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவுமே எப்படி இருக்க போகுது அப்படின்ற அந்த ஹிண்ட்டை இந்த ரெட்மி நோட் 11Sக்கான இந்த ஒரு போஸ்டர்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த போஸ்டரில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா மாடலுக்கான அந்த ஷேப் எப்படி இருக்க போகுது, அந்த செக்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் லைட்டாக நமக்கு தெரிகிற மாதிரியான ஒரு போஸ்டராக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டரை பார்க்கும்போது இது பார்க்குறதுக்கு ரெட்மி சைனாவில் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 11 சீரிஸ் என்ன மாதிரியான டிசைனில் என்ன மாதிரியான அவுட்லுக்கில் கொண்டு வந்தாங்க. ரீசெண்டாக கூட ரெட்மி நோட் 11T அப்படின்னு இந்தியாவில் கொண்டு வந்தாங்களே. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன மாதிரியான டிசைனில் இருந்துச்சோ அதே டிசைனில் தான் இந்த ரெட்மி நோட் 11S ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு லான்ச் ஆக போகுது அப்படின்றது இந்த போஸ்டரை பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு 70 to 75% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்றபடி ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னா கலர் வேரியன்ட்ல மேபி ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஏதாவது புது கலர் ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். அந்த வகையில் டிசைன் மோஸ்ட்லி ரெட்மி நோட் 11 சீரிஸ் சைனாவில் எப்படி லான்ச் பண்ணாங்களோ அதே டிசைனில் தான் இந்தியாவிலையும் வரப்போகுது. அடுத்து ஸ்பெக்ஸில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடி ரெட்மி நோட் 10S ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் AMOLED டிஸ்பிளேயோட வரப்போதில்லை. இதில் LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. 6.43 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் IPS LCD பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வரப்போகுது. பட் ரெஃப்ரெஷ் ரேட் நமக்கு கொஞ்சம் பெட்டராக 90 Hzக்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. இது ஆஃப்கோர்ஸ் ரெட்மி நோட் 10 சீரிஸ்ல நம்ம கொடுத்த ஃபீச்சர் தான். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இவங்க பண்ண போகிறது இல்லை. அதுவே பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே ரெட்மி நோட் 10S ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ரெட்மி நோட் 10S ஸ்மார்ட் ஃபோன்லேயே நமக்கு Mediatek Helio G95 அப்படின்ற இந்த ஒரு சிப்சரை தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த Mediatek Helio G95க்கான சிப்சர் தான் இந்த ரெட்மி நோட் 11S ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெட்மி நோட் 10Sல இருந்து இந்த ரெட்மி நோட் 11Sல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போதில்லை, எந்த ஒரு அப்கிரேடேஷனும் இருக்க போதில்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட் கேமரான்னு பார்க்கும்போது கேமரா சென்ட்ரிக்காக தான் இந்த ரெட்மி நோட் 11Sல ஒரு மேஜரான அப்கிரேடேஷன் இருக்க போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமராவை தான் ஹைலைட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி ரெட்மி நோட் 10Sல இருந்து இந்த ரெட்மி நோட் 11Sல கேமரா சென்ட்ரிக்காக ஒரு அப்கிரேட் அப்படின்றது பண்ண போகிறாங்க. என்ன அப்கிரேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக் செட் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் இருக்க போகுது. பட் அதில் பிரைமரி கேமரான்னு பார்க்கும்போது 108 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமராவை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அண்ட் அந்த கேமரா சாம்சங் ஐசோசெல் HM2 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரோட பேக் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது போக ரெண்டாவதா இருக்கக்கூடிய கேமரா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்க போகுது. இதுல சோனியுடைய IMX355 அப்படின்ற ஒரு சென்சாரும் கடைசியா 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ ஆம்னிவிஷனுக்கான சென்சாரோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவே செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இந்த ரெட்மி நோட் 11S ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில் நிறைய பேர் யோசிக்கலாம், என்ன நண்பா கேமராவில் தான் இந்த ஸ்மார்ட் போன் ஏதோ ஹைலைட்டடா கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னீங்க. பட் 108 மெகா பிக்சல் அப்படின்றதெல்லாம் யூஸ்வலா இருக்கக்கூடிய ஒரு கேமரா தானே. இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம பார்த்துட்டோம். இந்த 108 மெகா பிக்சலுக்கான கேமரா இந்த சாம்சங்குடைய HM2 அப்படின்ற சென்சாரெல்லாம் நம்ம பார்த்தது தானே. அதே தானே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கலாம். ஆமாம், இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்மார்ட் ஃபோன் ஈவன் ரெட்மி நோட் 10 ப்ரோ, ரியல்மி 8 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்லாம் இதே கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் இப்போ மார்க்கெட்டில் 20,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ 20,000 ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண அந்த சென்சாரை கொஞ்சம் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 15,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சின்ன அப்கிரேடேஷனாக இருக்க போகுது. பட் இது எந்த அளவுக்கு நம்ம
பசங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டட் அப்கிரேடடாக இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா 108 மெகா பிக்சல் கேமராவை பற்றி நம்ம ஊரில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸில் 108 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே ரெட்மி நோட் 10 ப்ரோவில் 64 மெகா பிக்சல் கேமரா தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரான்னு பார்க்கும்போது பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, ஒரே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த 108 மெகா பிக்சல் கேமரா எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக கேமராவில் பெருசாக ஒன்றும் அப்கிரேடேஷன் இருக்க போகுதில்ல, பெரிய லெவலில் ஒன்றும் சேஞ்சஸ் இருக்க போகுதில்ல. ஜஸ்ட் நம்பர் வைஸ் 108 மெகா பிக்சல் கேமரா என் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது அப்படின்ற மாதிரி வேணா சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவுடைய அப்கிரேடேஷனாக இருக்க போகுது. அதனால ரெட்மி எந்த அளவுக்கு இந்த ரெட்மி நோட் 11 ஸ்மார்ட் ஃபோனில் 108 மெகா பிக்சலுக்கான கேமரா வச்சு ப்ரொமோஷன் பண்ணி எந்த அளவுக்கு இதை சேல் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணியே பார்த்துறோம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்க போகிறாங்க. டெடிகேட்டட் எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட் இருக்க போகுது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஜேபியோட கம்பைன் பண்ணி டியூன் பண்ணி தான் இதோடைய ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்க போகுது. ஆண்ட்ராய்ட் 11 மேலே MIUI 12.5க்கான யூயோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி பிரைசிங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 15,000. அஃப்கோர்ஸ் ரெட்மி நோட் 10 15,000 பட்ஜெட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. அதே 15,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த ரெட்மி நோட் 11 ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த 15,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எதுக்கியா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதை விட ரெட்மி நோட் 10s இப்போ மார்க்கெட்டில் பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. ஏன்னா ரெட்மி நோட் 10sல நமக்கு AMOLED டிஸ்பிளேலாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு வெறும் LCD பேனலுக்கான டிஸ்பிளே. பட் அதை காம்பன்சேட் பண்ணுற விதமாக 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுக்குறாங்க. பட் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டா இல்லை AMOLED டிஸ்பிளேவான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளேவை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் நிறைய பேர் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் மேபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 10s அந்த ஸ்மார்ட் ஃபோனே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதனால ரெட்மி நோட் 11s இதே ஸ்பெக்கோட இந்த 15,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணது அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அதுக்கு பதிலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுக்காக AMOLED டிஸ்பிளேவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நமக்கு பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ 2022க்கு வந்துட்டோம். இன்னுமே அந்த பழைய 12 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட்டே யூஸ் பண்ணிட்டு இருந்தால் எப்படி? கொஞ்சம் இப்போலாம் 6 நானோமீட்டர் சைஸ் 8 நானோமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய சிப்செட்லாம் நிறைய வந்துருச்சு, புது சிப்செட்லாம். ஸோ அந்த சிப்செட் யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அதனால இந்த ரெட்மி நோட் 11s நெக்ஸ்ட் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இந்த 108 மெகா பிக்சல் அப்படின்றத கேமரா வித்தையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் உருப்படியான பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது அப்கிரேடேஷன் பண்ணால் நல்லா இருக்கும். இந்த 12 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் சின்ன சைஸில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சிப்செட் இந்த Snapdragon 720 இல்லைனா இப்போ ரீசெண்டாக கூட Snapdragon 680 அப்படின்ற சிப்செட் இருக்குது. ஸோ அந்த சிப்செட்லாம் கூட யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். மற்றபடி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் இந்த ரெட்மி நோட் 11s ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லீக்ஸ் அண்ட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் சேர்த்து கிளியராக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் இருந்து இந்த ரெட்மி நோட் 11s ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.